வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய 60 வயதுகளிலுமே கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய வயசான முதியவர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாமே என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை அவங்க கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். 60 வயதில் உடல் ஆரோக்கியத்தை, குறிப்பாக கை கால்களினுடைய தசை மற்றும் எலும்பு பலத்தையுமே நம்ம பராமரிக்கிறது அப்படின்றது மிகவும் அவசியம். வயது முதிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய தசை இழப்பு, அதாவது சார்கோபீனியா மற்றும் எலும்பு தேய்மானத்தை எல்லாம் தவிர்த்து கை கால்களை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு தினசரி உணவுகளில் சேர்க்க வேண்டிய முக்கியமான தனித்தனி உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புரதச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தசை வலிமை ஆரோக்கியமாக இருக்கும் 60 வயதிலுமே. நமக்கு இப்போ வயதான காலத்தில் தசைகள் பலவீனம் அடைவது தடுக்கிறதுக்கு உயர்தர புரதச்சத்து இன்றியமையாதது. அப்போ நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். தசைகளை தகுந்த வடிவில் வைத்திருக்கிறதுக்கு உதவக்கூடிய லூசின் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் முட்டையில் நிறைந்திருக்குங்க. தினமும் 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை நம்ம சாப்பிடும் போது தான் கை கால் தசைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், எண்ணெயில் பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்கள் அது மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பச்சை முட்டையை உடைச்சி எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவித்த முட்டைகளை சாப்பிட்றது அப்படின்றது தசைகளை வலுப்படுத்துறதுக்கு, கை கால்கள் கூடிய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பயிறு மற்றும் பருப்பு வகைகளும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாசி பயிறு, கொண்டக்கடலை, காராமணி மற்றும் துவரம்பருப்பு போன்றவற்றை உணவுகளில் சேர்க்கும் பொழுது கூட இந்த சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த புரத ஆதாரமாக இருக்கும். இன்னும் நீங்கள் நான்வெஜ்லேயே புரதம் எடுத்துக்கணும்னா மீன் மற்றும் கோழி இறைச்சிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 முறை மீன் எடுத்துக்கலாம். குறிப்பாக மத்தி மீன், சாலை மீன், நெத்திலி மீன், காணாங்கெழுத்தி மீன், இந்த மாதிரி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கலாம். அல்லது தோல் நீக்கப்பட்ட கோழி இறைச்சியை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும் போது தசை நார்களை உங்களுக்கு வலுப்படுத்துறதால 60 வயதிலுமே உங்களுடைய கை கால்கள் வலுவாக தான் இருக்கும். கால்சியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எலும்புகளுடைய உறுதிக்கு 60 வயதிலுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ கை கால்கள் தாங்கி நிற்பது எலும்புகளினுடைய பலத்தில் தான். இப்போ எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு கால்சியம் நமக்கு வேணும் இல்லையா? அதனால நீங்கள் கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகி எடுத்துக்கொள்ளலாம். தானியங்களிலேயே அதிக கால்சியம் கொண்டது கேழ்வரகு தான். கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு கூழ் அல்லது கேழ்வரகு அடை செஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது கை கால் முட்டி வலிகளெல்லாம் தடுத்து எலும்புகளை உங்களுக்கு இரும்பு போல் அது உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் உங்களுக்கு கால்சியம் கிடைக்கும். தினமும் இரவு நேரங்களில் பசும் பால் 1 டம்ளர் நீங்கள் வெதுவெதுப்பாக குடிக்கிறது அப்படின்றது நல்லது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ தயிர் அல்லது மோர் மதிய உணவில் சேர்த்துக்கொள்வது ஜீரணத்திற்கு நல்லது. அது எலும்புகளுக்குமே உங்களுக்கு பலம் சேர்க்கும். அகத்திக்கீரை மற்றும் முருங்கைக்கீரை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் சுழற்சி அடிப்படையில் அந்த அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் இரும்பு சத்து மிக அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கிறதால எலும்புகள் எப்போதுமே உறுதியாக இருக்கும். எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. அந்த கை கால்களில் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் 60 வயதில் எதுவுமே இருக்காது. பாரம்பரிய மற்றும் மூலிகை உணவுகள் சில நீங்கள் எடுத்துக்கலாம். இது மூட்டு ஆரோக்கியத்திற்கு 60 வயதிலுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உணவுகள் வயதான காலத்தில் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையுமே மூட்டு பலத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். அதில் அந்த ஃபெர்மெண்டட் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய பழைய சாதம் முக்கியத்துவம் வகிக்குது. முதல் நாள் இரவே சோற்றில் தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் சின்ன வெங்காயம், மோர் சேர்த்து சாப்பிடுவது அப்படின்றது இந்த பழைய சாதம் நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியையும் உடலுக்கு நல்ல பாக்டீரியாக்களையுமே கொடுக்கும். அதாவது குடலுக்கு நல்ல பாக்டீரியாக்களை கொடுக்கும். இந்த பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய உடல் சூட்டையெல்லாம் குறைச்சி நம்மளுடைய உடலை பலப்படுத்துறதால கை கால்களுடைய சோர்வையெல்லாம் நீக்கி நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்காய் மற்றும் முருங்கை இலையுமே ஒரு பாரம்பரிய உணவு தான். இந்த முருங்கையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு, அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் எல்லாமே மூட்டு வலி மற்றும் கை கால் குடைச்சலை உங்களுக்கு குறைக்கும். முருங்கை சூப் எல்லாம் நீங்கள் குடிக்கிறதெல்லாம் மிகவும் உங்களுக்கு நல்லது தான். பிரண்டை மற்றும் முடக்கத்தான் கீரை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுவுமே பாரம்பரிய உணவு தான். கை கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிடிப்புகள் மற்றும் வாதத்தன்மை எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை தோசையாகவோ அல்லது முடக்கத்தான் கீரை தோசைன்னு சொல்லுவாங்க, அல்லது பிரண்டைய துவையலாகவோ வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை நீங்கள் சாப்பிடலாம். அந்த மூட்டு வலி, முடக்கம் அதெல்லாம் நீக்கிறதால தான் அதுக்கு பெரிய முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பாரம்பரிய உணவுகளாக இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய மூட்டு ஆரோக்கியத்தை இதை மேம்படுத்துறதால மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகள் இந்த கை கால்களில் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் விட்டமின்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை 60 வயதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு பலத்திற்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் நரம்புகள் வலுவாக இருந்தால் தான் கை கால்கள் நடுக்கம் இல்லாமல் நல்ல பிடிமானம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நீங்கள் பாதாம் மற்றும் வால்நட்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளணும்.
இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்த 4-5 பாதாம் பருப்புகளை காலையில் நீங்கள் தோலை உரித்து சாப்பிடணும். இது நரம்புகளுக்கும் மூளைக்கும் உங்களுக்கு வந்து பலம் கொடுக்கும். எள் மற்றும் நிலக்கடலை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எள் உருண்டை அல்லது ஒரு கைப்பிடி வறுத்த நிலக்கடலை சாப்பிட்றது அப்படின்றது உங்களுடைய உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் அதையுமே, அப்புறம் துத்தநாக சத்து இருக்குங்க இல்லையா, ஜிங்க், இதெல்லாம் உங்களுக்கு வந்து வழங்குறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ ஆரோக்கியமான கொழுப்பும் விட்டமின்களும் நரம்பு மண்டலத்திற்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதால கை கால்கள் இருக்கக்கூடிய நரம்புகள், உடல் நரம்புகளை வலுப்படுத்துறதால நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. பழங்கள் மற்றும் காய்கறிகள் குறிப்பாக வந்து நீர் சத்து மற்றும் தாதுக்களுக்கு என்ன பண்ணணும்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதில் குறிப்பாக மாதுளம் பழத்தை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதுளம் பழம் ரத்த ஓட்டத்தை அவங்களுக்கு சீராக்கி கை மற்றும் கால்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கிறதால அவங்களுக்கு வந்து அந்த கை கால்கள் மரத்து போகிறது அப்படின்றது இருக்காது. ஸோ குறிப்பாக அவங்களுக்கு வந்து ரத்த சோகையெல்லாம் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் வாழைப்பழமும் எடுத்துக்கொள்ளணும். வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து கை மற்றும் கால் தசைகளில் ஏற்படக்கூடிய பிடிப்புகள், அந்த மசில்ஸ் கிராம்ஸை வந்து தடுக்குது. இப்போ தினமும் வந்து நம்ம ஒரு செவ்வாழை அல்லது பூவன் வாழைப்பழம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வயதானவர்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுடைய செரிமானத்தையும் மேம்படுத்தும், கை கால்கள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக வந்து இந்த புடலங்காய், சௌச்சௌ போன்ற காய்கறிகள்லாம் உடலில் நீர் சத்து குறையாமல் நமக்கு வந்து பார்த்துக்கொள்ளும். அதனால் நீங்கள் இந்த காய்கறிகள், பழங்கள், குறிப்பாக நீர் சத்து மற்றும் தாதுக்கள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கை கால்கள் வந்து உங்களுக்கு 60 வயதிலுமே பலமாக தான் இருக்கும். பாரம்பரிய சிறு தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு நீடித்த ஆற்றலுக்கு, ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜிக்கு, ஃபுல்லாக நம்மளுடைய உடம்பு வந்து சுறுசுறுப்பாக நம்ம அந்த 50-60 வயதுகளுமே செயல்படணும், கை கால்கள் வலிமையாக இருக்கணும்னா அந்த பாரம்பரிய சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வயதாகும் போது வெள்ளை அரிசி உணவுகளை குறைத்து சிறுதானியங்களை சேர்க்கிறது அப்படின்றது தசை மற்றும் எலும்புகளுக்கு தேவையான தாதுக்களை வந்து நமக்கு அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் வந்து பேர்ல் மில்லட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பேர்ல் மில்லட் அப்படின்றது வந்து கம்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பில் இரும்பு சத்து, அயன் மற்றும் துத்தநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிங்க் எல்லாம் மிக அதிக அளவில் இருக்குது. இது ரத்த சோகையை நீக்கி கை கால்களுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அப்போ நீங்கள் கம்பு வந்து கஞ்சியாகவோ அல்லது கம்பங்கூழாகவோ பாரம்பரிய முறையில் சின்ன வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். திணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்கோதுமை மற்றும் வரகு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து, ஃபைபர் மற்றும் புரதம் வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வை நீக்கி தசை நார்களை, அந்த மசில்ஸோடைய ஃபைபர்ஸை வந்து இறுக்கமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதால ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கால்கள் நீண்ட அளவுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும், வலிமையாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அதுக்காக தான் இந்த பாரம்பரிய சிறு தானியங்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கிழங்கு மற்றும் வேர் நவ தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலுவழுப்புக்கு அது உங்களுக்கு வந்து உதவி பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா மூட்டுகள் இருக்கக்கூடிய மஜ்ஜை மற்றும் வலுவழுப்பு தன்மை வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட உணவுகள் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான பனங்கிழங்குல நார் சத்து மிக அதிகம். இது உடலுக்கு இரும்பு சத்தையும் கை கால் எலும்புகளுக்கு கடுமையான வலிமையுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ சேப்பக்கிழங்கு மற்றும் கருணைக்கிழங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதில் இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு, கருணைக்கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிழங்கு வகைகள் இருக்கக்கூடிய இயற்கையான வலுவழுப்பு தன்மை, மூட்டுகள் இருக்கக்கூடிய சைனோவியல் திரவம் அதெல்லாம் குறையாமல் உங்களுக்கு பார்த்துக்கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் இது உங்களுடைய உணவுக்குள்ள வந்து சேர்க்கலாம். இது கூடவே வந்து விதைகள் மற்றும் நட்ஸு அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வகைகள், பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள் கூட வந்து செக்கு நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் நல்லெண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். கீரைகள் மற்றும் மூலிகை சாறுகள், அதாவது இந்த வல்லாரைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழம் மற்றும் உலர் திராட்சையம் சொல்லக்கூடிய இந்த உலர் பழங்கள், கொய்யாப்பழம், பப்பாளி பழம் இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். வெந்தய நீர், மஞ்சள் மற்றும் மிளகு இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து உடனடியாக கை கால்கள் வந்து பலமாக இருக்கும். ஸோ அந்த 60 வயதிலுமே கை கால்கள் அதில் வந்து எதுவுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நலமாக உங்களுடைய உடலமைப்பையுமே நீங்கள் பராமரித்து கொண்டு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ உடலமைப்பை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.